இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல ஒரு 10% அறிவிப்புகளோட இதுவரைக்கும் நிறைவேற்றல. 525 அறிவிப்புகளை சிலவற்றை சொல்றேன். இன்றைக்கு நம்முடைய பகுதி விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி. அந்த விவசாயிகள் தொழிலாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா 150 நாளா உயர்த்தினாங்களா? இல்ல, அது குறைஞ்சு போய் 50 நாள் ஆகி போச்சு. விராலிமலை பேரூராட்சி ஆக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பேரூராட்சினா 100 நாள் வேலை திட்டம் இந்த பகுதியில் நடக்காது. இது வரைக்கும் நான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு வேலை இல்லாம போயிடும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அவர்களும் உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினாங்க. ஆனா இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்ட கொடுக்கவே இல்லை. எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அது என்ன நிலையில் இருக்குது, எவ்வளவு நிதி கொண்டாந்தீங்க, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? உதயநிதி அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா கதவை தட்டுறாங்க அப்படின்னு. யாரு கதவை தட்டுறது? அவர் மத்திய அரசு இருக்கிற உள்துறை அமைச்சருங்க. இவர் ஒரு மாநிலம், இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. அந்த ஒரு மாநிலத்தில் துணை முதலமைச்சரா இவருடைய திரு கருணாநிதி குடும்பத்தை வச்சு வந்துருவருக்கு இவ்வளவு தில் இருக்குன்னா, அவர் இந்த நாட்டுடைய உள்துறை மந்திரி. அவரை போய் பார்ப்பதில் என்ன தப்பு? ஏன்னா பாகிஸ்தான் மந்திரியை போய் பார்த்தேன், இந்தியாவில் இருக்கிற உள்துறை மந்திரியை தானே பார்த்தேன். பொறுக்கல, எரிச்சல். அவரை பார்க்கறங்காட்டி தானே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு நிதி கிடைச்சது. அதை கூட வக்கில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்தவுடன் முதல் கட்டமா 2999 கோடி நிதியாக கொடுத்தது மத்திய அரசாங்கம். காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். 14,400 கோடி. முதல் கட்டமா நானே நேரடியா சகோதரர் விஜயபாஸ்கர் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த அடிக்கல் நாட்டு விழா 700 கோடியில காவிரி குண்டார் திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த மாவட்டம் செழிப்பான மாவட்டமா, பசுமையான மாவட்டமா உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். ஆனா துரதிருஷ்டவசமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த காவிரி குண்டார் திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், திட்டம் நிறைவேறும், காவிரி குண்டார் திட்டம் நிறைவேறும். இன்றைக்கு இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 574 கோடியில் 2306 குடியிருப்புகளுக்கு தண்ணி கொடுத்தோம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தோம், பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்தோம். நானே நேரடியா மாண்புமிகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டுல அந்த திட்டத்தை துவக்கி வச்சேன். இன்றைய தினம் தண்ணி சரியாவல்ல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த அனைத்து மக்களுக்கும் தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடிக்கும். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் எந்த நேரத்தில் வேணாலும் போய் மின்சாரத்தை மின் மோட்டரை இயக்கலாம். ஆக இப்படி ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். குடிமராமத்து திட்டம் கண்மாயெல்லாம் தூர்வானது அண்ணா திமுக ஆட்சியில. அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகள் இலவசமா அவருடைய பூமிக்கு அடியுரமா பயன்படுத்தினாங்க. நல்ல விளைச்சல் கொடுத்தது. மழை காலத்துல ஏரி ஆழமாகி தண்ணீர் தேங்கி நிலத்தடி உயர்ந்தது. இப்படிப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி.